சுஜனுக்கும் சியாவுக்கும் கல்யாணமாயி 10 வருஷம் ஆகுது. ஆனாலும் இதுவரைக்கும் அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. அதனால சுஜனுடைய அம்மா மருமகளை எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அடி அதிர்ஷ்டம் இல்லாதவளே, இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் நீ எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து தரதுக்கு? நீ இந்த வீட்டுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு நல்ல விஷயமாவது சொன்னியா? இப்படியே போச்சுன்னா நான் என் பையனுக்கு வேற கல்யாணம் தான் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும். சியா அவளுடைய மாமியார் கிட்ட எதுவுமே பேசாம இருப்பா. நைட் டைம்ல போய் அவனுடைய புருஷன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவா. இன்னைக்கும் அத்தை என்ன ரொம்ப திட்டுனாங்கங்க. எனக்கு தான் ஏதோ குறைன்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேற கல்யாணமும் பண்ணி வைக்க போறாங்களாம். நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நமக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். அத்தை சொல்றதும் சரிதான். நமக்கு கல்யாணமாயி 10 வருஷம் ஆச்சே. இது வரைக்கும் நமக்கு குழந்தை இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டுமே. அது கடவுளுடைய விருப்பம். அவருக்கு விருப்பம் இருந்தா நமக்கு குழந்தைய கொடுப்பாரு. நம்பிக்கை இருக்கு. கடவுள் கண்டிப்பா நமக்கு ஏதாவது நல்லது செய்வாரு. சுஜனும் சியாவும் கடவுள்கிட்ட எப்பவும் குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையே முழுமை அடையாது. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, சுஜன் அவங்களுடைய வயல்ல பள்ளம் தோண்டிக்கிட்டு இருந்தான். அந்த பள்ளத்திலிருந்து திடீர்னு ஒரு பாம்பு வெளியில வந்தது. சுஜன் பயந்துட்டான். நாகராஜா, நான் உங்களுக்கு ஏதாவது தொல்லை பண்ணிருந்தேன்னா என்னை கண்டிப்பா நீங்க மன்னிக்கணும். சுஜன் கைகுப்பி பாம்பு முன்னாடி உட்கார்ந்திருந்தான். பாம்பு அந்த பள்ளத்திலிருந்து வெளியில வந்து அதுவும் அவன் முன்னாடியே உட்கார்ந்துக்கிச்சு. சுஜன் அதுக்கப்புறம் அதுக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த பாம்புக்கு முன்னாடி அந்த பாலை கொண்டு வந்து வச்சான். நாகராஜா, இந்த பாலை நீங்க ஏத்துக்கங்க. பாம்பு அந்த பாலை குடிச்சது. ஆனாலும் அங்கிருந்து எந்திரிச்சு போகவே இல்லை. அந்த பாம்பு அங்கேயே உட்கார்ந்து இருந்தது. நீங்க இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஓய்வெடுங்க, நான் என்னுடைய வேலையை பார்க்கறேன். சுஜன் வேலைய ஆரம்பிச்சான். ஆனா அந்த பாம்பு அங்கேயே உட்கார்ந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தது. சுஜன் சாயந்தரம் ஆனதும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தான். அப்போ அந்த பாம்பும் அவன் பின்னாடி கூடவே போயிட்டு இருந்தது. சுஜன் அவங்க வீட்டுக்கிட்ட போகும்போது சுஜனுடைய அம்மாவும் அவனுடைய மனைவியும் அந்த பாம்பையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏ மகனே, உன் பின்னாடி பாம்பு இருக்குடா, அங்க இருந்து வந்துடுங்க. சுஜன் பின்னாடி திரும்பி பார்த்தான். அட, இது அதே பாம்பு தான். நான் இதுக்கு இன்னைக்கு பால் ஊத்தனே. இது என்ன என் வீட்டுக்கே வந்துருச்சு? நாகராஜ் உன் பின்னாடியே வந்திருக்குனா அப்ப நிச்சயமா ஏதாவது காரணம் இருக்கும். உடனே சுஜனோட மனைவி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சான். காயத்ரி சியாவோட கைய பிடிச்சு பார்த்தா. அதே மாதிரி நாடிய பார்த்தா. என்னாச்சுமா? ஏ சுஜன், போய் இனிப்பு வாங்கிட்டு வா. உன்னோட மனைவி மாசமா இருக்கா. என்ன? காயத்ரி பாம்பு முன்னாடியே வணங்கி உட்கார்ந்திருந்தா. ஏ நாகராஜாவே, நீங்க எங்க வீட்டுக்கு வந்த உடனே எங்க வீட்டுல சந்தோஷம் வந்துடுச்சு. 10 வருஷமா இதுக்காக தான் நான் காத்திருந்தேன். ரொம்ப நன்றி நாகராஜாவே. அதுக்கப்புறம் சுஜனும் பாம்புக்கு முன்னாடி வணங்கி நின்னான். சுஜன் மறுபடியும் பாம்புக்காக பாலை கொண்டு வந்து வச்சான். சுஜன் கொண்டு வந்த பாலை பாம்பு குடிச்சிட்டு அவன் வீட்டு முன்னாடியே உட்கார்ந்து இருந்தது. அன்னைக்கு ராத்திரி சுஜனும் சியாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள். கடவுள் நம்மளுடைய வேண்டுதலைய கேட்டுட்டாரு. நமக்கு அந்த நாகராஜனுடைய ஆசீர்வாதமும் இருக்கு. ஆனா எனக்கு பாம்புனா பயங்க. அந்த பாம்பு உங்களை ஏதாவது பண்ணிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அட, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அந்த பாம்பு என்ன கொத்தி இருக்கணும்னா அந்த பள்ளத்திலிருந்து எடுக்கும் போதே அது என்ன கொத்தி இருக்கும் இல்ல? அது சும்மா என் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தது இல்ல? ஆனா அந்த பாம்பு எதுக்குங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு? அந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? ஆனா வந்தது. அதுக்கு காரணம் கண்டிப்பா இருந்திருக்கும். அது எப்பவும் நம்ம கூடவே தான் இருக்குமா? அது என்னால சொல்ல முடியாது. பார்க்கலாம். அது எது வரைக்கும் நம்ம கூட இருக்குதோ அது வரைக்கும் நமக்கு எந்த தப்பும் நடக்காது. அத நான் கண்டிப்பா சொல்ல முடியும். சரிங்க. அதனால இருந்து அவங்க 2 பேரும் அந்த நாகராஜுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சாங்க. அவன் வந்துட்டு பால் வைப்பான், அவ வந்துட்டு பொட்டு வைப்பா. இருந்தாலும் சியாவுக்கு அந்த பாம்புனா கொஞ்சம் பயமா தான் இருந்துகிட்டே இருந்தது. நாகராஜுக்கு கொஞ்சம் தூரமாவே இருந்துகிட்டு இருந்தா. இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே 9 மாசமும் கடந்து போச்சு. ஒரு அழகான குழந்தைய சியா பெற்றெடுத்தா. ஹே சுஜன், இனிப்பு வாங்கிட்டு வா, உனக்கு பையன் பிறந்திருக்கான். அம்மா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
நானும் தான். நம்மளோட சந்தோஷத்துக்கு காரணம் இந்த நாகராஜன் தான். காயத்ரி குழந்தைய நாகராஜ் கிட்ட கொண்டு போச்சு. அந்த நாகராஜ் வந்துட்டு குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுச்சு. ரொம்ப நன்றி நாகராஜன். எப்பவுமே உங்களோட ஆசீர்வாதம் எங்க குடும்பத்துக்கு இருக்கணும் நாகராஜன். சுஜனுடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. வீட்டுக்குள்ள எப்பவுமே குழந்தையோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நாகராஜ் இன்னும் அவங்க வீட்லயே இருந்துகிட்டு இருந்தான். சுஜனும் காயத்ரியும் நாகராஜ் கிட்ட பேசவும் ஆரம்பிச்சுட்டாங்க. நாகராஜ் அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைய பாத்துக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த விஷயம் சியாவுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. என்னங்க, இந்த நாகராஜ் ஏன் நம்ம குழந்தைய பாத்துக்கிட்டே இருக்கு? ஒருவேளை குழந்தை இதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத, நீ என்னத்த யோசிக்கிறியோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நாகராஜ் நம்மள பாதுகாப்பாரு. சரிங்க. சியா சரின்னு சொல்றா. ஆனாலும் இப்பவும் நாகராஜனா அதுக்கு பயமா தான் இருந்திருக்கு. அப்புறம் ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, காயத்ரி எங்கேயோ வெளியில கிளம்பி போறாங்க. சியா, நான் இன்னைக்கு ராத்திரி வந்துருவேன். அது வரைக்கும் நீ முன்னாவ நல்லா பாத்துக்கோ. அப்படியே மகனையும் பாத்துக்கோ. சரிங்க அத்தை. அப்படியே நாகராஜனுக்கும் சமயத்துக்கு பால் கொடுத்துரு. சரிங்க அத்தை. காயத்ரி வெளியே கிளம்பி போனதுக்கு அப்புறம் வீட்டுல சியாவும் முன்னாவும் நாகராஜ் மட்டும்தான் இருந்தாங்க. முன்னா தூங்குனதுக்கு அப்புறம் சியா சோறாக்கத்துக்கு கிளம்பி போயிட்டா. நாகராஜ் குழந்தைய பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருந்தது. சியா சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. முதல்ல ரோட்டி, அதுக்கப்புறம் சப்ஜி, அப்புறம் தால். இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு நேரம் ஆயிடுச்சு. அட கடவுளே, 1 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஏன் முன்னா எந்திரிக்கவே இல்ல? அவ முன்னாவ பார்க்க உள்ள போனப்போ நாகராஜ் வாயில ரத்தக்கரை இருக்கிறத அவ பார்த்தா. சியா கோவப்பட்டு கத்தி கொண்டு வந்து நாகராஜ காயப்படுத்திடுச்சு. நாகராஜ் முழுசாவும் காயமாயிட்டான். அதுக்கப்புறம் சியா உள்ள போய் முன்னாவை பார்க்கலான்னு நினைச்சா. அங்க அதிர்ச்சி ஆயிட்டா. முன்னா நல்லா தான் இருந்தான். ஆனா பக்கத்திலேயே ஒரு செத்து போன நரி கடந்தது. அட கடவுளே, நான் என்ன பண்ணிட்டேன்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நாகராஜ் என் குழந்தைய காப்பாத்தி இருக்கு. ஆனா நான் அதையே கொன்னுட்டனே. சியா நாகராஜ் கிட்ட போனா. இது இன்னும் உயிரோட தான் இருக்கு. நான் எப்படியாவது இதை காப்பாத்திடுறேன். சியா ஒரு கையில குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு கூடையில நாகராஜ தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. நேரா வைத்தியர்கிட்ட போய் சேர்ந்தா. வைத்தியரே, என் நாகராஜ் எப்படியாவது காப்பாத்துங்க. இந்த காயம் ரொம்ப பெருசா ஆழமா இருக்கு. நான் உண்மை என்னன்னு தெரியாம இத அடிச்சிட்டேன். எப்படியாவது இத காப்பாத்துங்க. வைத்தியர் வந்துட்டு மூலிகை எல்லாத்தையும் கொண்டு வந்து மருந்து தயார் பண்ணி நாகராஜுக்கு போட்டு விட்டாரு. இப்போதைக்கு ஒன்னும் சொல்ல முடியாது. நாம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சியா வைத்தியர்கிட்டயே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா. பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் சுஜன் வீட்டுக்கு வந்தான். சியா அழுதுகிட்டே அவ செஞ்ச தப்ப அவங்கிட்ட சொன்னான். நான் தாங்க இந்த பாம்பை கொல்லணும்னு நினைச்சேன். இது நம்ம குழந்தைய கொன்னுடுச்சுன்னு நினைச்சு பண்ணிட்டேங்க. நீ இது தெரியாம தானே செஞ்ச. அழுவாத, நாகராஜ் கண்டிப்பா குணமாயிடுவான். சுஜனும் சியாவும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. கடைசியில நாகராஜுக்கு சுயநினைவு வந்துடுச்சு. ஏன் நாகராஜ், என்ன மன்னிச்சிடு. நான் உண்மை தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சுஜனும் சியாவும் நாகராஜ தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்குல இருந்து சியா தான் நாகராஜுக்கு பால் வச்சுக்கிட்டு இருந்தா. நாகராஜ்னா பயந்துகிட்டு இருந்த சியா இப்போ அந்த பயத்தை விட்டுட்டா. நாகராஜ் மேல அவளுக்கு நம்பிக்கை நல்லா ஏற்பட்டுடுச்சு. இதுதான் நம்மளுடைய குடும்பத்து பாதுகாவலர்னு அவ நினைச்சா.